அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து இன்றைக்கி என்ன சாதங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி குக்கரில் இந்த சாதம் செய்ய போகிறோம். குக்கரில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் நான் காட்டுறேன். 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 அன்னாசி முட்டு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த எல்லா ஸ்பைசஸையும் நான் சேர்த்துக்கிறேன். அந்த பிரிஞ்சி இலையை தவிர இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இலையை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 2, 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா இப்போ வதக்கிக்கணும். இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் கொத்தமல்லி, புதினா 2யும் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா போட்டு நல்லா அதில் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதை நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ நான் தக்காளி சாதத்துக்கு தக்காளி நல்லா ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளிக்கு வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நம்ம உப்பு சேர்த்து இதை நல்லா இந்த தக்காளி நல்லா வெந்து மெசஞ்சி வரணும். இப்போ இது மேலே உப்பு தூவி இதை அப்படியே குக்கர் விசில் போடாமல் சும்மா அப்படியே நான் மேலே மூடி வைக்கிறேன். நான் விசில் எதுவும் போடலை, லாக் பண்ணல, அப்படியே சும்மா மூடி வைக்கிறேன் இந்த தக்காளி வேகணுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து தக்காளி நல்லா மெசஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா நசுக்கி விடுங்க. அப்படியே நசுங்கலைன்னா அப்படின்னா நல்லா கிண்டி நல்லா நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா மற்ற மசாலாங்களாங்க சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது சிக்கன் மசாலாவும் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லா மசாலாவும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுத்தேங்கிறது இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், சிவப்பு கலரில். இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணியில் போட்டு ஊற வச்சு 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அது இல்லாமல் கூட 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ நான் 3 டம்ளருக்கு 6 டம்ளரோட எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் சேர்த்து 7 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்ச அரிசி தண்ணி வடித்து இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கையில் தான் எடுத்து போடுறேன். அப்படியே கொட்டும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம எல்லா அரிசியையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் குடிச்சு பார்த்து பத்தலைன்னா அவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ குக்கரை போட்டு விசில் போட்டு மூடிக்கிறேன். இப்போ இதை நான் 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். 3 விசில் ஏர் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரைஸ் அடியில் அடி பிடிக்காமல் ஒட்டாமல் அழகாக எப்படி உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.